அன்பு என்கின்ற பண்பு இல்லை. அன்பு இருக்கிறது என்றால் திருப்பாடல் 128 சொல்லப்படுவது போன்ற ஒலிவமர கண்டுகளைப் போல சூழ்ந்திருக்கின்ற குடும்பம், சூழ்ந்திருக்கின்ற பிள்ளைகள், பலம் தருகின்ற மனைவி, நம்பிக்கை நிறைந்த கணவன், இவர்களை கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அன்பு என்கின்ற அந்த ஒரு பண்பு தலையான பண்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இதனை சொன்னது போன்று தனி ஒரு வீடு, தனி ஒரு அறை, அருமையாக ஒரு அலைபேசி, ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து பிள்ளைகளை ரூமுக்குள் அடைக்கிறோம். ஒரு நாள் ஒரு வயதான பாட்டியை சந்தித்து சென்றேன். அன்பு என்கிற சிந்தனை வருகிற எல்லா இடத்திலும் சொல்லுகிற ஒரு பழக்கம். அந்த பாட்டி, இப்போ வயசான பாட்டி மரல பார்த்தது ஒரு கேள்வி கேட்பேன், மருமகளுக்கு பச்சை தண்ணியாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்படியே சிரிப்பாங்க. அந்த பாட்டி உடனே சொல்லிச்சு, புரிஞ்சுச்சா? யாரும் பேசாதீங்க, மருமக உள்ள இருக்கணும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது மருமக என்ன பண்றாங்க, கதவை பூட்டிட்டு வெளியே போறாங்க. கேட்ட அடைக்கிறாங்க. கேட்ட பூட்டும் போது படார்னு, நம்ம கோபத்துல கதவை படார்னு அடிக்கிறது மாதிரி காற்று அடிச்ச சத்தம் வந்துச்சா, அந்த அம்மா பூட்டுனதோ சத்தம் வந்துச்சான்னு தெரியாது. அந்த கதவு, அந்த கேட்டு சத்தம் கேட்டதும் அந்த பாட்டியம்மா சொல்றாங்க, சாத்தா இப்ப வெளியே போயிருச்சு ஃபாதர், இனி நீங்க பேசுங்க. அடுத்த கேள்வி அடுத்து கேட்கிறேன், உங்க பிள்ளை சாத்தான் தானா அப்படின்னு கேட்டேன். மருமகன் சாத்தான், அப்ப சாத்தானே கல்யாணம் பண்றது சாத்தானாக இருக்க வேண்டும். உங்க மகன் சாத்தான் தானா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு மோய் நல்லா தான் இருந்தாய், எப்ப அவளை கல்யாணம் பண்ணினானோ அன்னையில இருந்து அவனும் சாத்தானாக மாறிவிட்டான். அன்பு என்கின்ற ஒன்று அந்த குடும்பத்தில் இல்லை. அன்பு செய்யக்கூடிய உள்ளங்கள் அந்த குடும்பத்திலிருந்து அகன்று விட்டது. காரணம் என்னவென்றால் தனிமையான ஒரு குடித்தனம், அடுத்தவரை அன்பு செய்வதற்கு வாய்ப்பில்லாத சூழல். இங்க நாமெல்லாம் இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவங்க, யாருக்கெல்லாம் கூட்டு குடும்பம் பிடிக்கணும் கைதுக்கும் பார்ப்போமே. காப்பி கார்டு பங்குல எத்தனை பேருக்கு கூட்டு குடும்பம் பிடிக்கும்? நாங்க கூட்டு குடும்பத்துல எல்லாம் வாழ்ந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் கையாவது தூக்கலாம். ஓகே, கையை கீழே போடுங்க. கையை தூக்குறவங்க எத்தனை பேரு தனது பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கின்ற பொழுது, நீ தனிய வீடு வச்சாதான் எனது மகளை கல்யாணம் பண்ணி தருவேன், கூட்டு குடும்பத்துல கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவீங்க, சிரிப்பு வருது இல்லையா? நான் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தேன், கூட்டு குடும்பத்துடைய அன்பை பெற்றுக் கொண்டேன். ஆனால் எனது மகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது கூட்டு குடும்பத்தில் கொடுக்க மாட்டேன், தனி குடும்பத்தில் தான் நான் கொடுப்பேன். அங்கு அன்பு இல்லை, அன்பு செலுத்தக்கூடிய அந்த வழிமுறைகள் இல்லை. அவன் பார்க்க வேண்டிய சுவரை மட்டும்தான், மனித முகத்தை பார்ப்பதில்லை. ஆகவேதான் மனிதனை அன்பு செய்ய வேண்டிய மனிதன் இன்று பொருட்களை அன்பு செய்கிறான். கடவுளை நம்ப வேண்டிய மனிதன் இன்று பொருட்களை நம்புகிறான். ஆகவேதான் வாழ்வை இழந்து தவிக்கிறான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடவுளை நம்புகிறோமா? அடுத்திருக்கின்ற மனிதர்களை நாம் அன்பு செய்கிறோமா? பொருட்களை பயன்படுத்துகிறோமா? சிந்திப்போம். இறைவனை ஆசிரியை பெறுவோம். ஆமென். நம்முடைய கத்தாக்களுக்கு நாம் செய்யப்போம். இறை வழிகாட்ட நீர் தேர்ந்து கொண்ட கர்தினால்கள், ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், பொது நிறையினர் ஆகிய அனைவரும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்பட நிறைவேற்றவும், உமக்கு உண்மையுள்ள ஊழியராக விளங்கவும், தங்கள் இறை பணியில் இறுதி வரை நிறை கொடுத்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள்வரத்தை தர வேண்டும் என்று
தலைமுறைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மென்மேலும்